திட்டமிட்டே சதி செய்த அதிமுக. கொங்குவில் களமிறங்கிய அண்ணாமலையின் ரகசிய வார் ரூம். எடப்பாடிக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி. அண்ணாமலைக்கு ரகசிய தூதுவிட்ட முக்கிய கட்சியால் உச்சக்கட்ட பரபரப்பில் கோவை பாஜக. எதிர்பாராத திருப்பம் நடக்கப் போகிறது. வணக்கம் நண்பர்களே. அரசியலில் அதிரடிக்கு பெயர் போனவர் என்றால் அது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைதான். அவர் தலைவராக இருந்தபோது அமைக்கப்பட்ட வார் ரூம் நடவடிக்கைகள் இப்போது வரை அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை ஓரங்கட்டும் ஒரு அதிரடியான அரசியலை முன்னெடுத்தார் அண்ணாமலை. அதிலும் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ச்சியெல்லாம் கொடுத்தார் அண்ணாமலை. அப்படி அண்ணாமலை எடப்பாடிக்கு கொடுத்த அதிர்ச்சி அரசியல் இப்போது வரை எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அரசியல் செய்ய முடியாத எடப்பாடி பழனிசாமி திரைமறைவில் அவருக்கு எதிராக சில அரசியல் சூழ்ச்சிகளை இப்போது வரை செய்து கொண்டு வருகிறார். அதன் எதிரொலியாக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைக்கும் எனக்கும் ஏற்கனவே அரசியல் மோதல் இருந்து வருகிறது, அதனால் அவர் பாஜக மாநில தலைவராக இருந்தால் செட் ஆகாது என்று சொல்லி மாநில தலைவரை மாற்றுமாறு கோரிக்கை வைத்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்த அமித்ஷாவும் எடப்பாடி சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கினார். இந்த நிலையில் தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்து அண்ணாமலையை அரசியலிலிருந்து படிப்படியாக வீழ்த்துவேன் என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினரிடத்தில் கூறி வந்தார். அதன் முதல் கட்டமாக தான் கோவையில் சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்து வந்த நிலையில் திட்டமிட்டே அந்த தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்காமல் அதிமுகவுக்கு ஒதுக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமின்றி கடந்த தேர்தலில் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை வடக்கு தொகுதியை மட்டுமே கொடுத்துள்ளார். அதையும் வானதியை கருத்தில் கொண்டுதான் அந்த தொகுதியை அவர் ஒதுக்கி இருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலையை கருத்தில் கொண்டு கோவை, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு 3 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக்கொண்ட பிறகும் அதிமுக போட்டியிட்டால் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்று அவரை சமாதானம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவரும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற வேகத்தில் இருப்பதால் அவர் சொன்னதற்கு தலையாட்டி உள்ளார். குறிப்பாக அண்ணாமலைக்கு அரசியலில் எதிர்காலமே இருக்கக்கூடாது என்று நினைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் திட்டமிட்டபடியே கோவையில் அவர் எதிர்பார்த்த 2 தொகுதிகளையும் பாஜகவுக்கு ஒதுக்காமல் தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். இப்படி தான் கேட்ட தொகுதியை அதிமுகவிடம் பாஜக தலைமை வாங்கி தர முடியாமல் இருப்பதினால்தான் அமித்ஷா மீது அண்ணாமலை கடுமையான கோபத்துடனும் ஆதங்கத்துடனும் இருந்து வருகிறார். அதனால்தான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்தார். இந்த நிலையில் தான் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்றால் அது பாஜகவுக்கு தான் இழப்பு என்று முக்கிய புள்ளிகள் சொன்னதை அடுத்து மேலிடத்திலிருந்து தற்போது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஒதுக்கியுள்ள கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு திருப்பி விடுவோம் என்று முயற்சித்து வருகிறார்களாம். அதோடு அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் கோவையில் பாஜகவுக்கு ஒதுக்கியுள்ள கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்கி அவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஆகிய நாங்கள் வேறு முடிவை எடுக்க நேரிடும் என்று அவரது ஆதரவாளர்கள் ஒரு மிரட்டல் செய்தியும் வெளியிட்டுள்ளார்கள். இப்படி கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலையை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வரும் இந்த நேரத்தில் திட்டமிட்டே அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்துவிட்ட இந்த செய்தியை அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் அண்ணாமலை தொடர்பு கொண்ட ஒரு டீல் போட்டிருப்பதாக கோவை வட்டாரங்களிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களது ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும். உங்களை பழிவாங்க நினைக்கும் எடப்பாடியை எங்களுடன் சேர்ந்து தோற்கடிக்க உதவி செய்யுங்கள் என்று அண்ணாமலைக்கு தாவேகாவின் முக்கிய புள்ளிகள் தூதுவிட்டு வருகிறார்களாம். என்றாலும் அதற்கு அண்ணாமலை எந்தவித கிரீன் சிக்னலும் கொடுக்கவில்லையாம். ஆனால் அவரது ஆதரவாளர்களோ கோவையில் அண்ணாமலைக்கு போட்டியிட தொகுதி கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் நாங்கள் அதிமுகவுக்கு எதிரான முடிவை எடுக்க வேண்டிய நிலை வரும் என்று மீண்டும் கமலாலயத்துக்கு செய்தி அனுப்பியுள்ளார்களாம். இப்படி பாஜக தலைமைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிகப்படியான அதிர்ச்சி கொடுத்து வருவதனால்தான் கோவையில் எப்படியேனும் அண்ணாமலையை இறக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவை புறக்கணித்து விடுவார்கள், அது திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும் என்பதால் தற்போது கமலாலயத்தில் அண்ணாமலை குறித்த டாபிக் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் காரில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் 50 லட்சத்தை கைப்பற்றிய பறக்கும் படை. திமுகவின் பண முதலைகளில் ஜெகத் ரட்சகன் குறிப்பிடத்தக்கவர். தற்போது இவர் அரக்கோணம் தொகுதி எம்பியாக இருக்கிறார். அது மட்டுமின்றி புதுச்சேரி திமுக பொறுப்பாளராகவும் உள்ளார். இவரது பின்னணியில் தான் திமுக கோடி கோடியாக வெளிநாடுகளில் முதலீடு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது.
அதோடு திமுக கட்சிக்கு நிதி வழங்கக்கூடிய முக்கிய பண முதலைகளில் ஜெகத் ரட்சகன் குறிப்பிடத்தக்கவர். தமிழ்நாடு முழுக்க இவருக்கு ஏராளமான ஹோட்டல்கள், நிறுவனங்கள் உள்ளன. குறிப்பாக இவருக்கு சொந்தமாக மதுபான ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாண்டிச்சேரியை இவர் கையில் தான் திமுக ஒப்படைத்திருக்கிறது. அதனால் அங்கு கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்து திமுகவை வெற்றி பெற வைக்கும் வேலைகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். இப்படியான நிலையில் நேற்று ஜெகத் ரட்சகன் எம்பியின் காரை வழிமறித்து பறக்கும் படையினர் சோதனை நடத்தியுள்ளார்கள். அப்போது அவரது காருக்குள் கட்டுக்கட்டாக 50 லட்சத்திற்கும் அதிகமான பணம் சிக்கியுள்ளது. அந்த பணத்திற்கு அவர் எந்தவித ஆவணங்களையும் காட்டாததால் போலீசார் அவற்றை பறிமுதல் செய்துள்ளார்கள். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது திமுகவின் பல அமைச்சர்களும் தங்களது காருக்கு முன்பு கட்சி கொடியை கட்டிக்கொண்டு பல ஊர்களுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கடத்தி செல்வதாகவும் தொடர்ந்து தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு புகார்கள் சென்ற வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் தான் திமுக புள்ளிகளை கண்காணிப்பதில் பறக்கும் படை தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே சில திமுக புள்ளிகள் பறக்கும் படையிடம் சிக்கி இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று ஜெகத் ரட்சகனும் சிக்கி இருப்பது திமுக மேலிடத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக பறக்கும் படை அதிகாரிகள் கூட இதுபோன்ற திமுக பெரும் புள்ளிகளை நெருங்க அச்சப்படுவார்கள். ஆனால் சமீபத்தில் சில திமுக அமைச்சர்களின் கார்களில் சோதனை நடத்தாமல் அவர்களுக்கு சல்யூட் அடித்து பறக்கும் படை காவலர்கள் வழி அனுப்பி வைத்த வீடியோக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றதை அடுத்து அர்ச்சனா பட்நாயக் கடுமையான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் காரணமாகவே தற்போது திமுக பெரும் புள்ளிகளும் சுற்றி வளைக்கப்பட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் வளர வேண்டியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவே காரணம். அமித்ஷா வெளியிட்ட தகவல். தமிழகத்தில் பாஜக 3 முதல் 5% ஓட்டுகளை பெற்று வந்த நிலையில் அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு 11.5% ஓட்டுகளை பெற்றும் வருகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 18.5% ஓட்டுகளை பெற்றது. இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக அமைப்பு ரீதியாக இன்னும் பலம் பெறவில்லை என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னும் வளர வேண்டியுள்ளது. அதனால்தான் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதை விட அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி அமைத்திருக்கிறோம். அந்த கூட்டணியே எங்களுக்கு பலம் சேர்க்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளுடன் உறவு அவசியம் தேவைப்படுகிறது. அதனால்தான் அதிமுக மட்டுமின்றி சிறிய பிராந்திய கட்சிகளுடனும் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அதோடு தமிழ்நாட்டில் தற்போது ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் எதிர்ப்பலை வீசிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வெறுப்பு அரசியலை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி திமுகவை வீழ்த்தி வலுவான பெரும்பான்மையுடன் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று கூறியுள்ளார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை என்பதை வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கும் அமித்ஷா, அதனால்தான் அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளோம் என்று கூறியிருப்பவர், நாங்கள் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று கூட்டணி ஆட்சிதான் என்பதை மீண்டும் கோடிட்டு காட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.